ஏன்பா நீங்கள் கேட்ட எல்லா கேள்வியுமே கரெக்டு. ஆனால் நீங்கள் கேட்ட அதே கேள்வியை நாங்கள் உங்களை பார்த்தும் கேட்கலாமே. இப்படி தாங்க நடிகர் விஜய் அவர்களோட பேச்சை கேட்டு ஒரு சில பேர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்கு எதிராக தாவேகா கட்சியினர் திமுக அரசை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இதில் பேசின விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் அஜித்குமார் அவர்களோட மரணத்துக்கு அவங்களோட குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டீங்க. ஆனால் அதே உங்களோட ஆட்சியில் இதே மாதிரி 24 லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு. இந்த குடும்பங்கள் கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்களா? அஜித்குமார் அவர்களுக்கு எப்படி நீங்கள் நிவாரண நிதி கொடுத்தீங்களோ அதே மாதிரி மற்ற குடும்பத்தினருக்கும் நிவாரண நிதி கொடுக்கணும். இதே சாத்தான்குளம் சம்பவத்தில் நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வச்சிங்க? அந்த கேஸை சிபிஐக்கு மாற்றினோன்னே இது தமிழக அரசுக்கே பெரிய அவமானம், தமிழக காவல்துறைக்கே அவமானம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ விளம்பர அரசு சாரிமா அரசாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஜய் அவர்கள் திமுக அரசை பயங்கரமாக விமர்சனம் பண்ணி பேசியிருக்காருங்க. இப்போ இந்த விஷயத்தில் விஜய் அவர்கள் கேட்ட கேள்விகள் எல்லாமே சரியான கேள்விகள் தாங்க, 100% கரெக்டு தான். ஆனால் ஆணாகப்பட்ட விஜயே இந்த மாதிரி சம்பவத்துக்கு இதுக்கு முன்னாடி குரல் கொடுத்துருக்காரா? ஏன்னா லாக்அப் மரணங்கள் இப்போ மட்டுமா நடக்குது? கடந்த 3 வருஷமாக தான் இந்த 24 மரணங்கள் நடந்திருக்கு. அப்போ உண்மையிலே விஜய் குரல் கொடுக்குறவராக இருந்தால் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துக்கு எதிராகவும் அவர் கண்டனம் தெரிவித்து அட்லீஸ்ட் ஒரு ட்வீட்டாவது போட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் இது வரைக்கும் வாயை திறக்காத விஜய் இப்போ அரசியலுக்கு வந்தவனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தவனே எப்படி இது நடக்கலாம், இது இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இதுக்கு யார் பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாரு. இப்போ விஜய் அவர்கள் தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்குறது எல்லாமே சரிதான். ஆனால் அவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி அவரை பார்த்து நம்ம இந்த மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி தான் அவரோட செயல்பாடுகள் இருந்திருக்குங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கூட விஜய் அவர்கள் நடிகராக இருந்தார், அதனால் அப்போ எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயங்களுக்காவது கரெக்டாக குரல் கொடுத்து பேசணுமா இல்லையா? இப்போ ரீசெண்டாக ஒரு பால் கம்பெனியோட மேனேஜர் போலீஸ் விசாரணையில் இருந்தவர் திடீர்னு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அவர் ஏன் தற்கொலை பண்ணி இறந்தாரு, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றது இப்போ வரைக்குமே ஒரு பெரிய புதிரா இருக்கு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தவனே விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? என்னப்பா தமிழகத்தில் நடக்குது, ஆல்ரெடி அஜித்குமார் மரணமே ஒரு பெரிய புதிரா இருக்கு. அப்படி இருக்கும்போது அதை தொடர்ந்து இன்னொருத்தர் போலீஸ் விசாரணையில் இருக்கும்போது தற்கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ தமிழகத்தில் என்னதான் நடக்குதுன்னு இதை பற்றி அவர் பெருசாக பேசியிருக்கணுமா இல்லையா? இதே விஜய் அவர்கள் இதை பற்றி பெருசாக பேசியிருந்தார் அப்படின்னா இது மக்கள்கிட்ட நல்லா ரீச் ஆகும். அப்போ ஊடகங்களும் இதை ஹைலைட் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு வேகமாக தீர்வு கிடைக்கும். ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதுக்கு உடனே குரல் கொடுத்து வேகமாக களத்தில் இறங்க மாட்டுறாரு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை பொறுமையாக பார்த்துட்டு இப்போ இந்த விஷயத்துக்கு குரல் கொடுத்தா கரெக்டாக இருக்குமா, இல்லை என்ன 2 நாள் கழித்து அறிக்கை விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் மூவ் பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதுங்க. இப்போ தமிழக அரசியல்லே பல பிரச்சனைகள் இருக்குது. இப்போ கேரளா மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகளை நம்ம தமிழகத்தில் கொட்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குற்றச்சாட்டை பற்றி வாயவே திறக்க மாட்டாரு. மேபி இதை பற்றி பேசினா கேரளாவில் அவரோட மார்க்கெட் போயிடும்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஜய் அவர்கள் உஷாராக இருக்காரோ என்னமோ தெரிலங்க. இப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசியலில் அவர் ஃபுல்லாக களமிறங்கணும் அப்படின்னா அவர் நடிகர் அப்படின்றதே மறந்துட்டு நான் தமிழக மக்களுக்காண்டி வந்திருக்கேன்னு சொல்லி எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுக்கணுங்க. அதை விட்டுட்டு ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் குரல் கொடுத்துட்டு ஒரு சில விஷயத்துக்கு அமைதியாக இருக்கிறதெல்லாம் செட் ஆகாது. அதனால் இனிமேலாவது விஜய் அவர்கள் தீவிரமாக அரசியலில் களமிறங்கி எல்லா விஷயத்துக்காண்டியும் குரல் கொடுக்குறாரா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம்.